பிரைஸ் அலாட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த மார்னிங் டிவோஷன் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் தியானத்திற்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 65வது வசனத்தின் பிற்பகுதி. மார்க் 14:65 பிற்பகுதி. வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இந்த வசனத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ட்ரெடிஷனலா ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டிகள் என்னதுன்னா ஒலிம்பிக். இதுல நிறைய விளையாட்டு போட்டிகள் உண்டு. ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லி, அத்லெட்டிக், அது மாதிரி நிறைய தனியா இண்டிவிஜுவல் கேம்ஸ் அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ அந்த நாட்கள்ல ஓட்டப்பந்தயத்திற்காக பயங்கரமா எல்லா நாட்டு வீரர்களும் என்ன பண்ணுவாங்க, தங்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல சிலர் தான் என்ன பண்ண முடியும், அந்த விளையாட்டு போட்டிக்குள்ள நுழைய முடியும். அப்படி நுழைஞ்ச ஒரு விளையாட்டு வீரர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். அப்போ அவர் தன்னை எந்த அளவு அந்த போட்டியில தங்க பதக்கத்தை வெல்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளணுமோ அதை எல்லாவற்றையும் செய்யறார். அதை எல்லாவற்றையும் செஞ்சு கடைசியாக இப்ப எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு அந்த போட்டிக்குள்ள நுழைந்திருக்கிறார். இப்ப போட்டி ஆரம்பிக்க போகிறது. அந்த எல்லாருமே ட்ராக்ல நிக்கிறாங்க, அவங்கவுங்க ட்ராக்ல நிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிக்க போறாரு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்பதாக நடைபெற்ற நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால இப்போ துப்பாக்கி சுட போறாங்க. சுட்ட உடனே என்ன பண்ணணும், அவங்க ட்ராக்ல ஓடணும். இப்போ துப்பாக்கியை சுட்டாச்சு. இப்ப எல்லாருமே ஓடுறாங்க. ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது கடைசி நேரத்துல என்ன பண்றாரு, தன்னை நோக்கி பின்னாடி யாரும் வராங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. அந்த இமை பொழுதுல பின்னாடி 2வதா வந்த அந்த விளையாட்டு வீரர் முதல்ல போய் எல்லைக்கோட்டை தொட்டு தங்க பதக்கத்தை அவர் தட்டி செல்கிறார். அப்போ இதை பார்த்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்புறம் தான் எல்லாருக்கும் அந்த கேமரா அந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது தெரியுது, இவர் பின்னாடி என்ன பண்ணார், திரும்பி பார்த்திருக்கிறாரு. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இன்னொருத்தர் அந்த பதக்கத்தை தட்டி சென்றிருக்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த விளையாட்டு வீரரை போல நமக்கு தேவன் நியமித்த அந்த அழைப்புல அந்த கோட்டுல ஓடிக்கொண்டிருப்போம். சில நேரங்கள்ல வல பக்கத்திலே இடது பக்கத்திலே அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது பல பிரச்சனைகளுக்குள்ள என்ன பண்ணிடுறோம், போய் சேர்ந்துடுறோம். இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம், வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக நமக்காக என்ன பண்ணார், வந்தாரு. நமக்காக நிறைய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். கடைசியாக சிலுவையில மரித்து பலியாகினார் என்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் சிலுவைக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் விரும்பாத நிறைய காரியங்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா படைத்த தெய்வத்தை என்ன பண்றாங்க, கொட்டுறாங்க, காரி துப்புறாங்க, அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க, அவரை என்னெல்லாம் சித்திரவதைப்படுத்த முடியுமோ அவ்வளவும் பண்றாங்க. அப்படி வாசிச்சு கொண்டு இருக்கும்போது கடைசியா இந்த வசனத்துல சொல்லப்படுது, வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா வேலைக்காரர் கூட அவர் கன்னத்துல என்ன பண்ணாராம், அரைஞ்சாராம். அந்த அளவு கொடுமைகளை அனுபவித்த தேவன். ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு தெரியுமா, அவருக்கு தேவன் பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த அழைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய போக்கஸ் எல்லாமே கிராஸ் நோக்கி, சிலுவையில போய் நான் தொங்கி பலியாகி மறிக்கணும், இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறார். படைத்த தெய்வம் அவரை கொடுமைப்படுத்தும் பொழுது, நீ என்னடா என்ன அடிக்கிற, நீ என்னடா என்ன துப்புற, நீ என்னடா கன்னத்துல அடிக்கிற, என் ட்ரெஸ் நீ ஏன் கிழிக்கிற அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்களோடு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோடு உட்காந்து போராடிட்டு இருந்தாருன்னா அவருக்கு பிதா கொடுத்த அழைப்பை அவரால் செய்து முடித்திருக்க முடியாது. அவருடைய மைண்ட் எல்லாத்துலயும் இருந்த ஒரே விஷயம், கிராஸ்க்கு போகணும், சிலுவையை நோக்கி செல்லணும். இந்த நாட்கள்ல பல நேரங்கள்ல நாமளும் அதே மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு பர்பஸை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த மாதிரி சில டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். சிலர் நம்மளை திட்டுவாங்க, சிலர் நம்மளை கேவலமா பேசுவாங்க, பண்ணாததை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்மளை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணி நம்ம சோர்ந்து போகிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு, அதான் சொன்ன, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கிராஸ். உங்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், அதை நோக்கி என்ன பண்ணுங்க, சென்று கொண்டிருங்க. இந்த விளையாட்டு வீரர் ஒரு இமை பொழுதுல திரும்பி பார்த்து தனக்கான அந்த பதக்கத்தை விட்டுவிட்டது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கான காரியத்தை நோக்கி பார்த்து அவங்க சொல்ற கமெண்ட்ஸ், இவங்க சொல்ற சஜஷன் இப்படின்னு சொல்லி யோசிக்காம நமக்கு தேவன் கொடுத்ததுல என்ன பண்ணுவோம், முன்னேறி சொல்லுவோம்.
வேலைக்காரரும் கன்னத்தில் இருந்தாலும் மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, மற்றவர்களை நோக்கி பார்க்காம, அவங்க குறைகளை பற்றி பேசாம, மற்றவர்களை நீங்க மட்டமா பேசாம, மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்க. வசனத்துல சொல்லப்பட்டது போல உங்களுக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறோ அதை என்ன பண்ணுங்க, நோக்கி செல்லுங்க. இதை நீங்க இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல நாம இருக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நீங்க என்ன பண்ணுங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாவ் a nice day.